ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி புதினா முட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினா நமக்கு ரொம்ப மலிவாக கிடைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா சட்னியெல்லாம் செஞ்ச ஒரு குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கிரேவியாக வந்திருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு தந்துறப்ப புதினா உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது, அந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லை, மீடியமாக ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கம்மியாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த புதினாவோட கசப்புத்தன்மை நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லெவலாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்காக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ அந்த புதினா அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த புதினா கத்தையில் மிக்ஸி எடுத்து புதினா ஒரு கைப்பிடி, 1/4 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் அரைச்சி ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல, ஸோ அதனால் நான் சொல்லிக்கிட்டேன் என்னென்ன போட்டேன்ட்டு. இப்போ தாளிப்புக்கு ஒரே ஒரு வரமிளகா, அது காம்புக்கு இல்லாமல் அப்படியே போட்டிருக்கேன். அந்த எசன்ஸ் நல்லாயிருக்கும். தாளிப்புக்காண்டி வரமிளகா 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு வாசனைக்காக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை நான் புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைக்கிறப்பயே கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போயும் தாளிப்புக்காக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நமக்கு எவ்வளோ சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா குழந்தைங்க கருவேப்பிலை இப்படி போட்டால் கூட எடுத்து வச்சுருவாங்க. நம்ம அரைச்சி ஊற்றும் போது அவங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால தான் நான் அந்த அரைக்கிறதுலேயும் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். 1 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு 2 பல், இஞ்சி 1 துண்டு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், அந்த எண்ணெயில் நல்லா அந்த பேஸ்ட்டை நல்லா வறுக்கணும். அப்போ தான் அதோட கசப்புத்தன்மையெல்லாம் நீங்கள் புதினா போட்டதுக்கு. நம்ம புதினா அதிகமாக ஆட் பண்ணோம்னா லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை வரும்ல, ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம அரைச்சி ஊற்றுறப்ப அந்த மாதிரி வரும். நல்லா அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. நான் இது மிக்சியில் அடிக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணேன். ஸோ அதனால் அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வருது. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதையும் மிக்சியில் தான் போட்டேன், ஸோ அதனால் கலர் இந்த மாதிரி தெரியுது. ஒரே ஒரு தக்காளி, அது சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய போட்டாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பையும் ஆட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம், ஏன்னா நமக்கு கிரேவி பதத்தில் வரணும். ஸோ அதனால் இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் கம்மியாகவோ கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவி நல்லா கொதிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பைசஸ் பத்தலை, ரொம்ப என்ன சொல்கிறது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வரமிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மஸ்ட்டு கரம் மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
இப்போ எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா இதை கிளறி விட்டு கொதிக்கட்டும். நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அப்படி இல்லைன்னாலும் அப்படியே விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அது கொதி வந்து அந்த தண்ணி லைட்டாக சுண்டுனதுக்கப்புறம் இப்போ நல்லா வத்திடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 பை 1 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 6 முட்டை உடைச்சி ஊற்றினேன். இப்போ உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் உடைச்சி ஊற்றணும்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புதினா இலையில் ஆட் பண்ணி கிரேவி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இப்போ நான் முட்டை உடைச்சி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக அங்கங்கே உடைச்சி ஊற்றிக்கிங்க. இது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி உடைச்சி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா முட்டை பிரிஞ்சு போயிடும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ மூடி போட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி வைக்கணும். அப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு முட்டை வந்து வெந்துருச்சு. ஒன்றும் பாதியமாக ஒரு 40% வந்து நமக்கு குக் ஆகிருக்கு அந்த முட்டை. இப்போ ஒரு கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 20% அது வேகணும். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு ஆம்லேட் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அது கலையவே கலையாது, அப்படியே ஆம்லேட் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் இந்த பொடி மாஸ் மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த பதத்தில் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது வந்து பாத்திரம் இந்த மாதிரி இருக்குங்காட்டி கிரேவியெல்லாம் அப்படியே போயிடுச்சு, உங்களுக்கு தெரியல. நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி பரிமாறும்போது எந்த அளவுக்கு கிரேவியான்ட்டு இருந்ததோ உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும். கிரேவி கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி தான் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய புதினா இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.